90 வயசுல ஹைதராபாத்ல இருந்து சென்னை வந்தோம். பாடகி பி சுசீலாவிற்கு நேர்ந்த அநீதி. உங்க ஓட்ட நீங்க போடலைனா வேற யாரோ போட்டுடுவாங்களா? இத கேட்டா நீங்க அதிர்ச்சியாகிடுவீங்க. தென்னிந்தியாவின் இசைக்குயில் பத்மபூஷன் பி சுசீலா அம்மா 90 வயதிலும் ஜனநாயக கடமையை ஆற்ற ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை மயிலாப்பூருக்கு வந்திருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அதிகாரிகள் தபால் ஓட்டு போட வீட்டுக்கே வந்தப்போ, இல்ல நான் நேரடியா வந்துதான் ஓட்டு போடுவேன்னு கம்பீரமா மறுத்துட்டாங்க நம்ம சுசீலா அம்மா. தேர்தல் அன்னைக்கு மாலை 3 மணிக்கு மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை பூத்துக்கு போனா அங்க இருந்த அதிகாரிகள் சொன்ன பதில் தான் இப்போ பெரிய சர்ச்சையாகி இருக்கு. உங்க ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னதும் சுசீலா அம்மா அதிர்ச்சியாகி கார்ல இருந்தே இறங்காம அழுதுட்டாங்க. எனது அனுமதி இல்லாம எப்படி என் ஓட்டை நீங்க போடலாம் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு அதிகாரிகளிடம் சரியான பதில் இல்ல. 90 வயதுல ஒரு சாதனை பெண்மணிக்கு மயிலாப்பூரில் நடந்த இந்த சம்பவம் இப்போ தமிழ்நாடு முழுக்க தீயாய் பரவிட்டு வருது. அந்த அம்மா கடைசியா சொன்ன வார்த்தை தான் மனச உருக்குது. இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட நான் ஓட்டு போடாம இருந்ததில்ல, ஆனா இன்னைக்கு என்னால முடியலையேன்னு. இப்போ கேள்வி என்னன்னா, அவங்க கையெழுத்து இல்லாம அந்த தபால் ஓட்டு எப்படி பதிவானது? ஒரு ஜாம்பவானுக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களோட ஓட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? தேர்தல் ஆணையம் இதுக்கு உடனே விளக்கம் தரணும்னு ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அனுமதி இல்லாம ஓட்டு போட்ட அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை தரணும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அநீதியை தட்டி கேட்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.